சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான மே மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான வைகாசி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 12வது ராசியா இருக்கக்கூடிய நீர் ராசியான மீன ராசிக்கு இந்த வைகாசி மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும், இந்த வைகாசி மாதத்துல எந்தெந்த தேதிகள் மீனராசிக்காரங்களுக்கு சிறப்பான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும், எந்தெந்த தேதிகள் மீனராசிக்காரங்களுக்கு ரொம்பவே அளவுக்கு அதிகமான விரை செலவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மீனராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணி வீடியோவை பார்த்துட்டு ஜோசியக்காரன் சொல்றதுல எதுவுமே நடக்க மாட்டேங்குது, பாதி கூட நடக்க மாட்டேங்குது, நம்ம வாழ்க்கையில எல்லாம் ஒரு நாளும் விடிவு காலமே வராது அப்படின்னு தனியா உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த வீடியோவை நீங்க முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோவை நான் என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்களை செஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். அதனால தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய மீனராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் நீங்க விரயச்சனியோட ஆதிக்கத்துல இருக்கீங்க. இதனால குரு பகவான் பயிற்சி ஆனாலும் சரி, சுக்கிர பகவான் பயிற்சி ஆனாலும் சரி, உங்களுக்கு விரய செலவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சில மீனராசிக்காரங்க தொடர்ச்சியா பண இழப்புகளையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இந்த விரயச்சனி காலத்துல கண்டிப்பா இருக்கும். இதனால மீனராசிக்காரங்க என்னதான் சிக்கனமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, பணத்தை சேமிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, விரைய செலவுகளை குறைக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, கண்டிப்பா உங்களால குறைக்க முடியாது. ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு விரைய செலவுகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு சில சமயங்கள்ல செலவுகளை சமாளிக்க முடியாம நீங்க கடன் வாங்க வேண்டிய சூழலையும் இந்த விரயச்சனி கண்டிப்பா ஏற்படுத்தும். இதனால பெரும்பாலான மீனராசிக்காரங்களோட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சமீப காலமா கண்டிப்பா பண நெருக்கடி அப்படிங்கறத சந்திச்சிருப்பாங்க, கடன் சம்பந்தமான நெருக்கடிகள் அப்படிங்கறத சந்திச்சிருப்பாங்க. ஒரு சில மீனராசிக்காரங்க வாங்கின கடனை கொடுக்க முடியாம சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர்களுக்கு போக வேண்டிய ஒரு சூழலையும் சந்திச்சிருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் பூர்வீக சொத்துக்களை வித்து கடனை அடைக்க வேண்டிய ஒரு சூழலையும் இந்த விரயச்சனி ஏற்படுத்தி விட்டுருக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா பெரும்பாலான மீனராசிக்காரங்க இந்த விரயச்சனி காலத்துல பிச்சை மட்டும்தான் எடுக்கல, அந்த அளவுக்கான சோதனைகளையும் பண நெருக்கடிகளையும் கடன் நெருக்கடிகளையும் சந்திச்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் சமீப காலத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது கடந்த 2-3 மாதங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மீனராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஒரு சில நல்ல மாற்றங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். அதுலயும் குறிப்பா குரு பகவான் சனி பகவானோட பார்வையில இருந்து விலகி ரிஷபராசிக்கு பயிற்சியானதுக்கு அப்புறமா மீனராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். குறிப்பா வேலையே கிடைக்காம ரொம்ப காலமா தவிச்சிட்டு வந்த ஒரு சில மீனராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா சிறப்பான வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. வேலை மாற்றத்துக்காகவும் வீடு மாற்றத்துக்காகவும் காத்திருந்த மீனராசிக்காரங்களுக்கு சிறப்பான மாற்றங்களையும் இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. அதே போல சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மீனராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடந்த 2-3 மாதங்களா ஓரளவுக்கு லாபம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தொழில கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும். ஒரு சில மீனராசிக்காரங்களுக்கு தொழில இருந்துட்டு வந்த நெருக்கடிகள் முழுமையா விலகி தொழில் செய்யற இடத்துல ஒரு நிம்மதி அப்படிங்கறதும் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும். அதே நேரம் உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகளை சந்திச்சு அது மூலமா பண விரயங்களை சந்திச்சுட்டு வரக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு இப்போ வரைக்கும் உடல் ஆரோக்கியத்துல பெரிய அளவுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கல. அதே போல என்னதான் தொழில லாபம் கிடைச்சி கைகள்ல பணப்புழக்கம் சிறப்பாவே இருந்தாலும் கடன் நெருக்கடிகள் ஒரு பக்கம் பெரும்பாலான மீனராசிக்காரங்களை வாட்டி வதச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா பெரும்பாலான மீனராசிக்காரங்களுக்கு சின்ன வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனாலும் அவங்களோட வாழ்க்கையில பெரிய அளவுல நிம்மதியோ சந்தோஷமோ கிடைக்காம இப்போ வரைக்கும் ஒரு போராட்டமான வாழ்க்கையை தான் பெரும்பாலான மீனராசிக்காரங்க வாழ்ந்துட்டு வராங்க. இப்படி ஒரு சூழல்ல இந்த வைகாசி மாதத்தோட கிரக நிலைகள் மீனராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும், ஏதாவது முன்னேற்றங்களை கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த வைகாசி மாதத்தோட கிரக நிலைகளை பார்க்கும்போது உங்களோட ஜென்ம ராசியான மீன ராசியில செவ்வாய் மற்றும் ராகு பகவானும், உங்களோட குடும்ப ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மேஷ ராசியில புதன் மற்றும் சுக்கிர பகவானும், சகோதர ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற ரிஷப ராசியில குரு மற்றும் சூரிய பகவானும், கலத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கன்னிராசியில கேது பகவானும், விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கும்பராசியில சனி பகவானும் அமர்ந்திருக்காங்க. இந்த கிரக அமைப்புகளை வச்சு பார்க்கும்போது இந்த வைகாசி மாசத்துல ராகுவோட இணைஞ்சு செவ்வாய் பகவானும் உங்களோட ஜென்ம ராசியில இருக்கிறதால நிறைய மன குழப்பங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலையுமே தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாம நீங்க தடுமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது ராகு பகவான் ஜென்மராசியில இருக்காரு அப்படின்னாலே ஜாதகருக்கு நிறைய குழப்பங்களை கொடுப்பார், முடிவுகளை எடுக்கிறதுல நிறைய தடுமாற்றங்களை ஏற்படுத்துவார். ஒரு சில நேரங்கள்ல ராகு பகவான் விபரீதமான ஆசைகளை உண்டு பண்ணி அது மூலமா ஜாதகரை வீழ்த்துறதுக்கு முயற்சி பண்ணுவார். போதாக்குறைக்கு ராகு பகவானோட இணைஞ்சி செவ்வாய் பகவானும் இந்த வைகாசி மாசத்துல உங்களோட ஜென்ம ராசியான மீன ராசியில இருக்கிறதால
கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சில நெருக்கடிகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத பிரச்சனைகள்ல கூட உங்க தலை உருண்டுகிட்டு இருக்கும். உங்களை மையப்படுத்திய நிறைய பிரச்சனைகளும் உருவாகிட்டு இருக்கும். அதாவது நம்ம யார் வம்பு தும்புக்கும் போக கூடாது, நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்னு இருப்போம் அப்படின்னு நீங்க இருந்தாலும் உங்களோட ஜென்ம ராசியில இருக்கிற ராகுவும் செவ்வாயும் உங்களை இருக்க விட மாட்டாங்க. ஏதாவது ஒரு வகையில உங்களை பிரச்சனைகளுக்குள்ள இழுத்து விடுறதுக்கு முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால மீனராசிக்காரங்க இந்த வைகாசி மாசத்துல தேவையில்லாத பிரச்சனைகள்ல எந்த காரணத்தை கொண்டு தலையிடாதீங்க. குடும்ப பிரச்சனையா இருந்தாலும் சரி அல்லது தொழில் சம்பந்தமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, முடிஞ்ச வரைக்கும் அந்த பிரச்சனைகள்ல இருந்து ஒதுங்கி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சுருக்கமா சொல்றதா இருந்தா, இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த வைகாசி மாசத்துல எந்தவித பிரச்சனைகளும் இல்லாம உங்களால ரொம்ப சுலபமா கடந்து வந்துட முடியும். அடுத்ததா பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த வைகாசி மாசத்தோட தொடக்கத்திலேயே சுக்கிரனும் புதனும் ஒன்னா இணைஞ்சு உங்களோட குடும்பஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ற காரணத்தால கடந்த சித்திரை மாசத்தை விட இந்த வைகாசி மாசத்துல உங்களோட பண வரவு அப்படிங்கிறது 2 மடங்கு அதிகரிக்கும். தொழிலா இருந்தாலும் சரி, வியாபாரமா இருந்தாலும் சரி, பெரிய அளவுக்கு நஷ்டம் ஏற்படாம ஓரளவுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாவே இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுக்கிர பகவான் குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மேஷராசியில இருக்கிறதால இந்த வைகாசி மாசத்துல குடும்ப வாழ்க்கையில நிம்மதியை எதிர்பார்க்கலாம், சந்தோஷத்தை எதிர்பார்க்கலாம். குடும்பத்துல இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பா கிடைக்கும். குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களை புரிஞ்சுக்குவாங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியமா உங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு அன்பாவும் ஆதரவாகவும் இருப்பாங்க. அதே போல வாழ்க்கை துணை கூட சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்பட்டு நீங்க அவங்கள பிரிஞ்சு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த வைகாசி மாசத்துல திரும்ப நீங்க ஒன்னா சேர்ந்து வாழக்கூடிய அற்புதமான யோகங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்க சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறதுக்காக நீங்களே சின்னதா ஒரு முயற்சி எடுத்தா போதும், உங்க வாழ்க்கை துணை உங்களை தேடி வந்துருவாங்க. திரும்பவும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீங்க கண்டிப்பா வாழலாம். அதே நேரம் ஈகோ பார்த்துக்கிட்டு மத்தவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு உங்களோட பிடிவாதத்திலிருந்து நீங்க கொஞ்சம் கூட இறங்கி வராம வாழ்க்கை துணை கூட பேசாமலே இருக்கீங்க அப்படின்னா இந்த வைகாசி மாசத்துலயும் நீங்க ஒண்டிக்கட்டையா இருக்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அதனால மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட பிடிவாதத்தை தொழில காட்டுங்க, செலவுகள்ல காட்டுங்க, பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல காட்டுங்க. ஆனா உங்க வாழ்க்கை துணை கிட்ட மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் காட்டாதீங்க. அதுலயும் முக்கியமா இந்த வைகாசி மாசத்துல நீங்க உங்க வாழ்க்கை துணை கூட கொஞ்சம் அனுசரிச்சு போனீங்க அப்படின்னாலே அவங்களோட முழு சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்துல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கண்டிப்பா நிலைக்கும். அதே போல இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான மீனராசிக்காரங்களுக்கு உங்க குழந்தைகள் மூலமா மகிழ்ச்சியான செய்திகள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு சில மீனராசிக்காரங்க உங்க குழந்தைகளோட சுபகாரியம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை தொடங்குறதுக்கும் சுபகாரியங்களை நடத்துறதுக்கும் இந்த வைகாசி மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்ததா குரு பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் என்னதான் மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற 3வது வீட்டிலேயே இருந்தாலும் சனி பகவானோட பார்வையில இருந்து குரு பகவான் விலகிட்ட காரணத்தால ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை குரு பகவான் கட்டாயமா கொடுப்பார். அதுலயும் முக்கியமா குரு பகவான் உங்க ராசியோட அதிபதி அப்படிங்கறதால அவர் மூலமா உங்க வாழ்க்கையில சின்ன சின்ன வாய்ப்புகள், சின்ன சின்ன மாற்றங்கள், முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த வைகாசி மாசத்துல இருந்து கிடைக்க ஆரம்பிக்கும். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, உத்தியோகத்துல இருக்கிற மீனராசி அன்பர்கள் இதனால் வரைக்கும் நெருக்கடிகளை சந்திச்சுட்டு வரீங்க அப்படின்னா இந்த வைகாசி மாதத்துக்கு அப்புறமா அந்த மாதிரியான நெருக்கடிகள் எல்லாம் முழுமையா விலகும். உங்க மேலதிகாரியோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு சில மீனராசிக்காரங்களுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்ததா உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இது விரயச்சனி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய காலம் அப்படிங்கறதால கண்டிப்பா ஒரு சில உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தொடர்ச்சியா இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏதாவது ஒரு வகையில நீங்க உழைக்கிற பணத்தை உங்களோட மருத்துவ செலவுகளுக்காகவோ அல்லது உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட மருத்துவ செலவுகளுக்காகவோ நீங்க செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும். அதே நேரம் குரு பகவான் சனி பகவானோட பார்வையில இருந்து விலகி 3வது வீட்டுல இருக்கிற காரணத்தால பெரிய அளவுல உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படிங்கிறது இந்த வைகாசி மாசத்துல இருக்காது. அதே நேரம் ஏற்கனவே நீங்க நோய்களால பாதிக்கப்பட்டு சிகிச்சையில இருக்கீங்க அப்படின்னா இந்த வைகாசி மாசத்துல உங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அதிகபட்ச கவனத்தை செலுத்துங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த வைகாசி மாதம் மீனராசிக்காரங்களோட வாழ்க்கையில நல்ல விதமான சின்ன சின்ன மாற்றங்களை கட்டாயமா ஏற்படுத்தும். நன்றி, வணக்கம்.